மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து டே ஜோசப், உனக்கு என்னடா ஆச்சு? ஏஞ்சிரா ஜோசப். ஜோசப் ஏஞ்சிரு. ஜோசப் ஏஞ்சிரு. ஜோசப் ஜோசப் ஏஞ்சிரு. ஜோசப் ஏங்க என் ஃப்ரெண்ட என்னங்க பண்ணீங்க? ஏங்க என் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு பைக் ஏத்தி அவனை சாவடிக்கலன்னு நினைச்சிட்டீங்களோ? உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னா போக வேண்டியது தானேங்க. எதுக்கு அவன் மேல பைக் ஏத்துனீங்க? அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் இருக்கா அப்போ உங்களுக்கு? போய் உங்களை லவ் பண்ண பாருங்க. அவன் பின்னாடி எவ்வளவு பொண்ணு சுத்துது தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவன் இருக்கிற இதுக்கு அவன் பின்னாடி அவ்வளவு பொண்ணுங்க வருது. அவன் யாரையும் வேணான்ட்டு உங்களை பார்த்தாங்க. அதுமே நீங்க யாருன்னே தெரியாம உங்களை பார்த்தான். உங்க மனசை மட்டும் தாங்க அவன் பிடிச்சான். உங்க மனசையும் உங்க கேரக்டர் பிடிச்சி உங்களை லவ் பண்ணாங்க. அவனை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. என்ன இந்த ஜோசப் கையாசிக்கிறான்? ஏ ரகு, அவன் ஆளு பார்த்து பேசு. டேய், நீனும் சாகலியா? உயிரோடவா இருக்கா? நானே அவளை ஏதாச்சும் பண்ணி ஓகே பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிளான போட்டேன். திடீர்னு நீ எதுக்குடா இப்ப குறுக்குல வந்து ரொம்ப பேசுற? அவன் ஆளு பார்த்து பேசு. இது தெரியாம நான் வேற ரொம்ப அவகிட்ட பேசிட்டேனே. சரி சமாளிப்போம். ஏங்க என்னங்க பைக்ல நின்று இருக்கீங்க? நீங்க டாக்டர் தானங்க, வந்துங்க ஏதாச்சும் பண்ணுங்க. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே பிளான் பண்ணலங்க. இது யதார்த்தமா நடந்துச்சுங்க. ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் இவங்களை எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. என்ன புரிஞ்சுங்க, என்ன திட்டாதீங்க. சரிங்க வாங்க ஏதாச்சும் பண்ணுங்க. என்னப்பா ஆச்சு தம்பி? பாட்டி இதோ நிக்கிறாங்களே இவங்க என் ஃப்ரெண்டு மேல பைக் ஏத்திட்டாங்க பாட்டி. அதுவும் எங்க டாக்டர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனா பண்ணாம நிக்கிறாங்க. பிள்ளை என்னாச்சுன்னு போய் பாரு. என்னன்னாச்சு தெரியலமா, நானே இப்போதான் வரேன். இந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை மேல பைக் மோதிட்டா போல. உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி என்ன? ஐயோ இங்க என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த ஜோசப் இருக்கானே. எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏஞ்சிடுங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. ப்ளீஸ்ங்க ஏஞ்சிடுங்க. நல்ல வேளை உங்களுக்கு ஹார்ட் பீட் இருக்கு. ஏங்க உங்க ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு. வாங்க ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். ஏங்க மூச்சு இருக்கா? என்ன உங்களுக்கு மூச்சே இல்ல? ஏங்க மூச்சு விட மாட்டறாங்க. ஆனா ஹார்ட் பீட் இருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க டாக்டர் தானே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுங்க. ஏங்க இங்க என்னங்க பண்ண சொல்றீங்க? இங்க எதுமே பண்ண முடியாதுங்க. வாங்க ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். அங்க தான் எல்லாமே பண்ண முடியும். ஏங்க நீங்க வர மூச்சு இல்லன்றீங்க. போற வழியில ஏதாச்சும் ஆயிடுச்சேனா அவனுக்கு மூச்சு கொடுங்க. அப்படியாச்சும் அவன் எழுந்துப்பான்ல. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏங்க நீங்க தானே அவன் மேல மோதுனீங்க. அப்ப நீங்க தான் அவனை காப்பாத்தணும். ஏங்க அதுக்கு நான் அப்படி பண்ண முடியுமா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் வாங்க. ஏங்க சொல்றேன், உங்களுக்கு புரியலையா? போற வேலையை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? மூச்சு வர இல்ல, அட்லீஸ்ட் மூச்சாச்சும் கொடுத்துட்டு அவனை கூட்டு போனா எதுவுமே ஆகாதுல. ஏன் மக்கா அந்த பிள்ளைய காப்பாத்துமா? ஏதாச்சும் பண்ணி இல்லையா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு தானாமா ப்ராப்ளம். என்ன சொல்றாங்க இவங்க? எப்படி நான் மூச்சு கொடுக்க முடியும்? மூச்சு கொடுத்தா வாய் வச்சு வாய் தானே மூச்சு கொடுக்க முடியும். ஏங்க நீங்க வந்து கொடுங்க மூச்சை. ஏங்க எனக்கு தெரியாதுங்க. நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டு அது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும். நீங்க தானே டாக்டர், நீங்க கொடுங்க. ஏங்க என்னால கொடுக்க முடியாதுங்க. ஏங்க நீங்க ஒரு டாக்டர் தானே, அவன் ஒரு பேஷண்ட், கொடுக்கலாம் கொடுங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே, ஒரு பேஷண்ட் உயிரை காப்பாத்துறேன்னு நினைச்சு என்ன வேணா செய்யலாங்க, செய்யுங்க. பிள்ளை அந்த பையனை காப்பாத்து. அவனுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுதுமா, சீக்கிரமா செய். என்ன எல்லாருமே இப்படியே சொல்றாங்க? சரி நம்ம ஒரு டாக்டர் தானே, அவங்க ஒரு பேஷண்டா நினைச்சு அவங்க உயிரை காப்பாத்துவோம். ஏங்க என்னால இதை செய்ய முடியாதுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க எனக்காக எழுந்திடுங்க ப்ளீஸ். சரி நம்ம டாக்டர் அவங்க ஒரு பேஷண்ட், அதுக்காக பண்ணலாம். அது இல்லாம அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால பண்ணலாம். ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஏ ஐசு, ஏங்க உங்களுக்கு எதுவுமே ஆகலல? எனக்கு எதுவுமே ஆகல ஐசு. ஆனா நான் எழுந்திருக்க மாட்டேன் ஐசு. உன் மனசை திறந்து சொல்லு. உன் மனசுக்குள்ள நான் மட்டும் தானே இருக்கேன். அந்த மனசுக்குள்ள என்ன மட்டும் தானே இடம் கொடுப்ப. நீ என்ன காதலிக்கிற ஐசு, ஆனா அதை மறைக்கிற உன் ஃபேமிலிக்காக. இப்போ உன் மனசுல இருக்கிறத நீ மறைச்சி வேற ஒருத்தங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ ஹாப்பியா இருக்க மாட்டே ஐசு. அது போல நானும் தான். ப்ளீஸ் ஐசு, உன் மனசுல இருக்கிறத சொல்லு ஐசு. ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பிளாக்மெயில் பண்றீங்க?
நான் ஏன் ஐசு உன்னை பிளாக்மெயில் பண்றேன்? உன் மனசுக்குள்ள என்னை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம ஒவ்வொரு நாளும் நீ அழுகிறது எனக்கு தெரியுது ஐசு. இப்ப கூட உன் கண்ணுல தெரியுது பாரு என்னோட காதல். எனக்கு உங்களை பிடிக்கலங்க. நீங்க எந்த முறையிலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் இதை மட்டும் தான் சொல்லுவேங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப நானும் ஏஞ்சிக்க மாட்டேன் ஐசு. இப்ப நீ ஒரு விஷயம் செய்யலான்னு வந்தல ஐசு, அது உனக்கு பிடிக்கல எனக்கு தெரியும் ஐசு. நான் எழுந்துக்கணுமா உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்யலாமா நீயே முடிவு பண்ணிக்க ஐசு. ஏங்க ஏஞ்சிடுங்க, ஏங்க இப்படி நடிக்கிறீங்க? என்னால சொல்ல முடியாது, ஏஞ்சிடுங்க. போங்க இப்படி இருங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஏங்க உங்க ஃப்ரெண்ட் நடிக்கிறாருங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. ஏங்க இது என்ன விளையாட்டா அவன் நடிக்கிறதுக்கு? ஏங்க இப்படி பண்றீங்க? அவன் உயிரை காப்பாத்துங்க. அவன் உயிருக்கு மட்டும் எத்தனை ஆச்சு? ஏன் பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு எதனா ஆக போது எதனா பண்ணுமா? பண்ணி சில விஷயம் என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்களா, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க. நான் ஒரு டாக்டரா, நீங்க ஒரு பேஷண்டா உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை தாங்க இப்ப நான் செய்ய போறேன். அது நீங்களா இருந்தாலும் வேற யாருக்கா இருந்தாலும் இதை நான் செய்வேங்க. உங்களை கிஸ் பண்றதுக்காக உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. கனவுல கூட நினைக்காதீங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு. ஏ பொண்டாட்டி, நீங்க எனக்காக கிஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க. எப்பவுமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்ய மாட்டேங்க. எனக்கு நீங்க மட்டும் தாங்க வேணும், மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு உங்களோட மனசு உங்களோட காதல் போதுங்க. இப்படி சொன்னாச்சு உங்க மனசை திறந்து நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொல்லல. இந்த மாதிரி தப்பான விஷயத்த எனக்குமே நான் செய்ய மாட்டேங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க செய்யாதீங்க. எழுந்துருங்க ஐசு. நான் ஏன் இப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன்னா, நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஐசு. உன் மனசுல இருக்குது நீ சொல்லிட்டேன்னா நான் நாளைக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவேன். நீ சொல்லாம இருக்குது தான் இதுக்கு காரணம் ஐசு. இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துட்டு நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டியானா நான் செத்துருவேன் ஐசு. நீ இல்லையா கண்டிப்பா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஐசு. ஏங்க செத்துருவேன்னு சொல்றீங்க? உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? வாழ்க்கையில அந்த உயிர் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஒரு டாக்டரா அந்த உயிரை காப்பாற்ற எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கலையா, அடுத்தவங்களுக்கு ஒரு லைஃப் பிடிச்சிருக்கா, அது மாதிரியாச்சும் வாழ பழகுங்க. உங்களை பெற்று இவ்வளவு வருஷமா வளர்த்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்கள நினைச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாச்சும் லைஃப் அமைச்சிட்டு வாழ பழகுங்க. கண்டிப்பா ஐசு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா பிடிக்காத லைஃப் அமைச்சுக்கிட்டு வாழ முடியாது ஐசு, அதை புரிஞ்சுக்கோ. இருக்கிறது ஒரு லைஃப் ஐசு. நம்ம அப்பா அம்மாக்காக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கிற ஒரு லைஃபை அழகா ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நீங்க சொல்றது கரெக்டு தான். சில விஷயங்கள் சில நேரங்களை கரெக்டா தெரிவதில்லைங்க. தெரியும் போது அந்நேரம் நம்ம கையில் இல்லைங்க. அதுதாங்க உண்மை. இப்ப என்ன சொல்ல வர ஐசு? நான் கரெக்டான நேரத்துல எல்லாவும் உங்ககிட்ட தெரிவிக்கல, ராங்கான நேரத்துல தெரிவிச்சுட்டேன், அதனால உன்னால உண்மையை சொல்ல முடியலன்னு சொல்ல வரியா? ஆமாங்க. அதெல்லாம் விட ஐசு, இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உன் மனசுல நான் இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒரு ஃப்ரெண்டா, மத்தபடி எதுவும் இல்லைங்க. ஏன் ஐசு போய் சொல்ற? உன் கண்ணிலே நல்லா தெரியுதுடி நீ என்ன லவ் பண்றன்னு. என்னால உங்ககிட்ட பேச முடியாதுங்க. என் கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போறியே, ஏன் என் கூட பேசினா உன் மனசுல இருக்க காதலை என்கிட்ட சொல்லிடுவேன்னு பயப்படுறியா? ஏ நில்லுடி. ஏ ஐசே, என்ன புரிஞ்சுக்கடி. டே மக்கா, இங்க என்னடா நடக்குது? என்ன இங்கிட்டு பாத்தியா என்ன நடக்குதுன்னு? ஆமாமா, இந்த பையன் ஏதோ நடிச்சிட்டு இருந்திருக்கான் போல, அந்த பொண்ணு லவ் பண்றான் போல. அடியாத்தி, என்ன நடக்குது பாருமா. நான் தான் வயசானவ, எது நேரம் போலன்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையாடி? போடி. ஏ கேள்வி வாய முடு. எம்மா, இத முதுக வச்சுட்டு நிக்க கூட முடியல. இந்த பிள்ளைய எப்படி பண்ணி போட்டான்? டே ஜோசப்பே, என்னடா ரகு, நீயோட நீ செத்தடா. டே ரகு, நான் என்னடா பண்றேன்? என்ன அடிக்கிற? என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? என்னென்ன பண்ணிட்டு இருக்க? டே ரகு, என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டா. எப்படியாச்சும் ஐஸ் ஓகே சொல்லிட்டானா என்கேஜ்மெண்ட் நிறுத்தலான்னு பிளான் பண்ணேன்டா. இப்படி ஆயிடுச்சுடா, நான் என்னடா பண்ண முடியும்? போடா, இனி ஃப்ரெண்டு கிண்டுன்னு என் பக்கம் வந்துடு, அதை ஏதாச்சும் சொல்லிட்டு. டே ரகு, நீ எப்படி சொன்னா எனக்கு யாருடா ஹெல்ப் பண்ணுவா? உட்காரு, காப்பி எடுத்துட்டு வர வயசு. வேணா சித்தி, அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீடு மாத்திட்டு வரேன். ஏன் என் புள்ள மூஞ்சிட்டு வாடி போயிருக்கு? ஐசுமா, என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போனேன். என்னாச்சுன்னு தெரியல, மக்கள் இவ்வளவு சோகமா போறாளே.
என்னங்க யாரையோ தேடின மாதிரி இருந்துச்சு? நீங்க நினைக்கிற ஆளெல்லாம் நான் தேடல. என்னோட பைக் ஸ்டார்ட் ஆகல, அதான் இறங்கி யாராச்சும் என் பைக் ஸ்டார்ட் பண்ணி தருவாங்களான்னு பார்த்தேன். ஓ அப்படியாங்க, அப்ப இறங்குங்க, நான் செக் பண்றேன். எனக்கு உங்க ஹெல்ப்லாம் தேவையில்ல, நீங்க கிளம்பலாம். அப்ப ஒத்துக்கங்க ஐஸ், நீங்க என்னதான் தேடினீங்க? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட மாஸ்க் இங்க எங்கதான் மிஸ் பண்ணிட்டா, அதை தேடலான்னு வந்தேன். ஐயோ ஐஸ் மாட்டிப்பியோ? அதெல்லாம் இங்க இருக்காதே, எனக்கு வழி விடுங்க, நான் போகணும். அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகல, எப்படி போவீங்க? ஏங்க நான் தள்ளிக்கிட்டு கூட போவேன், நீங்க வழி விடுங்க. இங்க இறங்குங்க, ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்றேன். அதான் உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு அப்புறம் எதுக்கு இறங்குங்க இறங்குங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நீ என்னதான் தேடின, ஒத்துக்கிறியா? ஏங்க பைக் ஒரு செல்ஃப்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க என்ன போய் சொல்றீங்களா? என்ன தானே தேடினீங்க? இல்லங்க, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஆகல. சரி இறங்குங்க, நான் போகணும். வாங்க ஐஸ், பின்னாடி உட்காருங்க, கூட்டு போய் விடுறேன். இது என் பைக், எனக்கு ஓட்ட தெரியும், இறங்குங்க முதல்ல. ஏங்க ஐஸ், என்ன தானே தேடினீங்க? நான் தூரமா நின்னுட்டு உங்களை தாங்க பாத்துட்டு இருந்தேன். ஏங்க ஐஸ் பாத்து போங்க. ஏ ஐஸ், உன் வாய் தாண்டி என்ன வேணான்றது, ஆனா உன் மனசு நான் தான் வேணும் வேணும்ன்றது. கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்டி, கவலைப்படாது. மா, இந்த கறி வாங்கிட்டு வந்துட்டேன், போயிட்டு சாப்பிட வேண்டியதானே, ஏன் என்கிட்ட குடுக்குற? இப்ப எனக்கு பசிக்கல, இந்த புடி. என்ன இவ போகும்போது ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதால தானே சித்தி வீட்டுக்கு போய் குழம்பு வந்து சாப்பிடுனேன். இப்ப என்ன வச்சு வந்து குடுத்துட்டு எனக்கு பசிக்கலன்ட்டு போறா? ஒருவேளை அவன் சித்தி வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பாளோ? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஏ பொண்டாட்டி, நீங்க எனக்காக கிஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க. எப்பவுமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்ய மாட்டேங்க. எனக்கு நீங்க மட்டும் தாங்க வேணும், மத்ததெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு உங்களோட மனசு, உங்களோட காதல் போதுங்க. நிஜமாவே நீங்க ஒரு நல்லவரா தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம என்னை பத்தி யோசிச்சீங்க. கண்டிப்பா என் மனசுல இருக்கிறது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு தெரியுங்க. ஏண்டி ஐசே? என்னம்மா? ஐசுமா, இன்னும் 2 நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம், சரியா? மா, நீ பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறம்மா. இப்ப நான் படிக்கணும், படிப்பு முடிச்ச பிறகு எதுவும் என்ன செய்யுமா, இப்போதைக்கு எதையும் செய்யாதம்மா. அதெல்லாம் முடியாது, போய் பேசி வைப்போம். அது இதுன்னு எதனா சொல்லிட்டு இருந்த காலேஜ் போடாம இழுத்து விட்டுருவேன். ஒழுங்கா சொல்றதை கேட்டுட்டு இரு. இந்த அம்மா டைம் கொடுத்தா அவங்களே நம்ம வீட்டுல பேசுறேன்னு சொன்னாங்க, பேசி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இந்த அம்மா நம்மளுக்கு டைமே கொடுக்க மாட்டா. நம்ம மனசை எனக்கு இன்னும் அலைப்பாயம் விடக்கூடாது. நம்ம மனசை தேடிக்கிட்டு என் அம்மா என்ன சொல்றாளோ அதே செஞ்சுப்போம். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதான், ஆனா என்னால உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இந்த டிசிஷன் எடுக்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்க. கொடுத்தது